எல்லாருக்கும் வணக்கம். நீண்ட நாட்களாக தொடர்ந்துகிட்டு இருக்கிற ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, சபரிமலை ஐயப்பன் கோயிலில் பெண்கள் குறிப்பாக 15லிருந்து 50 வயதுக்கு உட்பட்ட பெண்கள் வந்து நுழையக்கூடாது. அதுக்கான காரணம் ஐயப்பன் ஒரு நைஷ்டிக பிரம்மச்சாரி, வேர்டிங் கரெக்டானு தெரில அப்படின்னு சொல்லப்படுது. இதை பற்றி நான் பேசினா அது முறையாக இருக்காது. அதனால் நம்ம நண்பர் சுரேன் கிட்ட அதை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சுரேன். வணக்கம். சொல்லுங்கள், என்ன போயிட்டு இருக்குது? இல்லை, இந்த 2018லே இதை வந்து தீர்ப்பு அலோவ் பண்ணலான்னு சொல்லிட்டாங்க. எனக்கு என்ன கோவம்னா, 2018ல் கேரளாவில் தான் அந்த கோவில் இருக்குது. கேரளாவோட பாரம்பரியம், கேரளாவோட ஒரு அடையாளம். சரியா? இது வந்து 50 வருஷம் 100 வருஷமாக ஃபாலோ பண்ண வரல. செஞ்சுரி 1000 வருஷமாக இந்த ட்ரெடிஷனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த கேரளா கவர்மெண்ட்டு அந்த ஸ்டேட்டோட நிற்கலை, அதுக்கு அப்போஸும் பண்ணலை. எனக்கு அந்த வருத்தம் இருக்குது இப்போ வரைக்கும். இப்போ என்னன்னா பெல்ட் அடிக்கிறாங்க. அந்த அதுக்கு அவங்க அந்த ஆர்டர் போட்டோடனே அந்த லோக்சபா எலெக்ஷன் தோத்துட்டாங்க. அதாவது கிட்டத்தட்ட ஆர்டிகல் 14 சமத்துவ உரிமை பிளஸ் ஆர்டிகல் 24 கடவுள் வழிபாட்டு உரிமை, இந்த ரெண்டு அடிப்படையில வந்து பெண்களும் சமமா போய் கும்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தீர்ப்பு வந்தது இல்லைங்களா? இல்ல, இது நம்ம வந்து அந்த 25-26 சொல்லுது. இது வந்து லாஜிக்கலி இல்லைனாலும் அதை நீ மரியாதை கொடுக்கணும்னு சொல்லுது. அதே இது வந்து அவ்வளோ வருஷமா ஃபாலோ பண்ற ஒரு விஷயம். சரியா? அதுக்கு லாஜிக்கும் இருக்கு. நீங்க காலகாலமா ஐயப்பனை வழிபாடு பெறும் பக்தர்களையோ இல்ல அந்த பக்தர் வீட்டுல இருக்கிற பெண்களையோ கேட்டா அவங்களே ஒத்துப்பாங்க. சரியா? நம்ம இதை தானே பார்க்கணும். இப்போ வந்து இதுக்கு பிஏ எல்லாம் போடக்கூடாதுன்னு சென்டர் ஃபைட் பண்ணிட்டு இருக்கு. நான் இன்னொன்னு என்ன சொல்றேன், எந்த கட்சியும் சவுத்துல இருந்து குரல் கொடுக்கல இதுக்கு. சரியா? நம்ம தான் கொடுத்துருக்கணும். நம்மளோட நான் வந்து ஒரு சவுத்துல இம்பார்ட்டன்ட் கார்டா தான் பாக்குறேன் ஐயப்பன். சரியா? ஒரு பெரிய அடையாளம், பெரிய வரலாறு இருக்கு ஐயப்பனுக்கு. யாருமே வாயை திறக்கல. இதே சென்ட்ரல் கவர்மெண்ட், அதை பிஜேபின்னு சொல்ல மாட்டேன். எப்போ நீங்க பிஜேபி வந்து எதிர்கட்சிக்கு போதும் நான் அன்னைக்கு பிஜேபின்னு சொல்றேன். எல்லாருக்கும் கோவம் என்ன பிஜேபின்னு சொல்ல மாட்டேங்கிற, சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் சொல்லுவேன். முடிஞ்சா பிஜேபியை மூவ் பண்ணிட்டு உங்க கட்சியை வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க நான் வந்து பிஜேபின்னு கூப்பிடுறேன். சரியா? இவங்க மட்டும் அப்பையிலேருந்து வாய்ஸ் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் இதுல வந்து எல்லாம் நினைக்கலாம் இன்னும் பக்கா இதுவும் நம்ம நம்பிக்கை, நம்ம ட்ரெடிஷனுக்கு நம்ம யாரும் சண்டை போடல. சென்ட்ரல்ல வந்து ஒரு ஹிந்து கல்ச்சரை மதிக்கிற ஒரு கட்சி வந்து வாய்ஸ் அவுட் பண்ணுதுன்னா அதையே நான் சப்போர்ட் பண்ணக்கூடாது. இது என்ன இன்னைக்கு நேத்தா இது நடந்துட்டு இருக்கு? எவ்வளோ காலமா என் வீட்டுல நம்பிக்கை இருக்கு. என் வீட்டுல என் அம்மா அப்பா கேட்டீங்கன்னா அதான் சொல்லுவாங்க. அவங்க அம்மா அப்பாவை கேட்டா அதான் சொல்லுவாங்க. அவங்க அம்மா அப்பாவை கேட்டா அதான் சொல்லுவாங்க. இவ்வளோ வருஷமா நம்ம வந்து கண்டினியூஸா ஃபாலோ பண்ற ஒரு ட்ரெடிஷனை, ஒரு கோர்ட்டு, ஒரு படிப்பு, ஓகே கோர்ட்ல நிறைய விஷயங்கள் வருது. இந்த ட்ரெடிஷன்லாம் வந்து நீங்க இல்ல பண்ணக்கூடாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? நான் இன்னொன்னு கேட்கிறேன், லேடிஸே நிறைய பேர் ஒத்துக்க மாட்டாங்க. இப்போ ஒரு சில பேர்லாம் வெல்கம் பண்றாங்க. இந்த சவுத்துல நிறைய லேடிஸ்லாம் இருக்காங்க. அவங்கலாம் யாருன்னு பாத்தீங்கன்னா இதே மைண்ட் செட் உள்ள ஒரு ஆள் தான். கேரளா கவர்மெண்ட் எந்த மைண்ட் செட் இருக்கோ அதே மைண்ட் செட் உள்ள ஆள் தான். இன்ஃபேக்ட் கனிமொழிலாம் வெல்கம் பண்ணிருக்காங்க. காங்கிரஸ் சோனியா காந்தி வெல்கம் பண்ணிருக்காங்க. சரியா? இது வந்து பரவாயில்ல, பெண்களை அலோவ் பண்ணலாம். நீ வந்து இதோட ஹிஸ்டரியை நீ பார்க்கல. இது என்னன்னா நீங்க என்னமா ஒரு ஸ்டெப் எடுக்கிறீங்க மாடர்ன் வேர்ல்டு. அது என்ன பெண்களை நீங்க அலோவ் பண்ணக்கூடாது? பெண்களை அலோவ் பண்றதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்போ வந்து இந்த ரிலீஜியஸ் சென்டிமெண்ட்ஸ்க்குலாம் உங்களுக்கு மரியாதை கிடையாது. ஏன்னா உங்களுக்கு அதுல நம்பிக்கை கிடையாது. நீங்க யாருன்னு ஊருக்கே தெரியும். ஏன் இதுல தலையேறீங்க? இப்போ இது இவ்வளோ பேர் நம்பிட்டு இருக்கிற விஷயம். இதை வந்து நீங்க வந்து நான் வெல்கம் பண்றேன், விமன் எம்பவர்மெண்ட்டை கொண்டு வராங்க. நான் இப்ப சொல்றேன், சவுத்துல ஐயப்பனை வழிபாடு பண்ற எந்த குடும்பத்துல வேணாலும் கேளுங்க, அவங்க ஒத்துப்பாங்க. இல்ல நீங்க சொல்றது கரெக்ட் தான், நாங்களும் இதை வந்து காலகாலமா ஃபாலோ பண்றோம். அந்த 41 நாள் அவங்க வீட்டுல இருக்கிற அந்த மேல் ஒரு ஆம்பளை அண்ணனோ தம்பியோ அவங்க எப்படிலாம் இருக்கணும், எதெல்லாம் ஃபாலோ பண்ணணும், சுத்தமா இருக்கணும், வெளி சாப்பாடு சாப்பிடக்கூடாது, தரையில படுக்கணும், காலையில விடியறதுக்கு முன்னாடி ஏந்திரிக்கணும், இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்கு. இது இன்னொன்னு எப்படிமா நம்ம பார்க்கணும், இது சயின்டிஃபிக்கா நீங்க பாத்தீங்கன்னா ஐயப்பர் பக்தர்கள் ஐயப்பன் கோயிலுக்கு போறதே, ஐயப்பன் வந்து ஒரு பேட்ச் பிரம்மச்சாரியா இருக்காருல்ல, அது ஐயப்பனே நீங்க அங்க இருக்கிற மாதிரி. ஐயப்பன் வந்து எப்படி இருந்தாரு, அவங்க நிறைய பேரை கேட்டீங்கன்னா அந்த வாழ்க்கை நீங்க வாழணும், ஒரு ஹாப்பி ஒரு லைஃப் தான் சொல்லுவாங்க. அந்த 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 பீரியட்ல அவங்க ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பாங்க. அதை அனுபவிக்கிறதுக்காகவும் தான் அது. ஏன்னா அந்த 41 நாள்ல உங்களுக்கு வந்து இந்த ஆப்போசிட், இந்த ஒரு பெண் கிட்ட இருக்கிற அட்ராக்ஷனு இது எதுவுமே இல்லாம நீங்க 41 நாள் உங்களோட ஃபுல் அந்த மாஸ்டரிங் யுவர் மைண்டுபாங்க இங்கிலீஷ்ல, நீங்க எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணணும். அந்த இடத்துல வந்து எப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட் கம்யூனிட்டி, ஒரு மேலோட மட்டும்தான் நீங்க டிராவல் பண்ணுவீங்க. ஸோ அது வந்து உங்களோட இவ்வளோ ஒரு வருஷம் ஃபுல்லா ஒரு டிஃப்ரெண்டான இதுல இருக்கீங்க. இந்த 41 நாள் கம்ப்ளீட்டா நீங்க ஆப்போசிட்டா இருக்கீங்க. இதனால உங்களுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்கு, சயின்டிபிக் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்கு. இதெல்லாம் ப்ரூவ்டு. சரியா?
அந்த அந்த ஸ்டேட் ஆஃப் மைண்ட் வந்து நீங்க அந்த கோயிலுக்கு போகும்போது நீங்க ஐயப்பனையே நீங்க பாக்குற மாதிரி தான் ஒரு டிவோட்டியும். அவங்க அப்படிதான் நினைச்சுக்கலாம். நானும் அது முழுமையா நம்புறேன். நான் 5 வாட்டி போயிருக்கேன். எனக்கு பேச எல்லா தகுதியும் இருக்கு, எல்லா உரிமையும் இருக்கு. சரியா? இத வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சுப்ரீம் கோர்ட்டை அப்போஸ் பண்றதை நான் வெல்கம் பண்றேன். இப்போ வந்து 9 ஜட்ஜ் பெஞ்சுக்கு போயிருக்கு. கண்டிப்பா வந்து நம்ம ட்ரெடிஷனுக்கு மரியாதை கொடுக்குற மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட் வரும் தான் நான் எதிர்பார்க்குறேன். ஆனால் இதில் என்ன பேசப்படுதுன்னா ஜெண்டர் ஈக்குவாலிட்டி இங்கே மிஸ் ஆகுதுன்ற மாதிரி பேசப்படுது. பட் அதுக்கான காரணம் என்ன அப்படின்ட்டு இந்த பக்கம் பக்தர்கள் சைடு என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஐயப்பன் வந்து ஒரு நைஷ்டிக பிரம்மச்சாரி, அதாவது சின்ன வயசுல இருந்தே பெண்களுடைய எந்த ஒரு இதுவுமே இல்லாம தவ வாழ்க்கை வாழ்ந்து இருந்தார் அப்படின்றதுனால அப்படி பாரம்பரியமா கடைபிடிக்கப்படுதுன்னு சொல்றாங்க. பட் இந்த ஃபெமினிஸ்டா இருக்கட்டும் அல்லது இந்த தீர்ப்பை வரவேற்கிறவங்களா இருக்கட்டும், அவங்க சொல்ற ஒரே ஒரு காரணம் வந்து பெண்கள் ஒதுக்கப்படுகிறார்கள், ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அங்க இல்லாம போகுது, அதனால வந்து அவங்களே அலோவ் பண்ணும், அப்பதான் வந்து சமத்துவம் வரும் அப்படிங்கிறது அவர்களுடைய வாதமா இருக்கு. நான் இந்த ஸ்டேட்மெண்ட்லயே கொஞ்சம் நான் டிஃபர் ஆகிறேன். பெண்கள் வந்து அலோவ் கிடையாதுலாம் இல்லை, அதுக்கு ஒரு ரீசன் வச்சிருக்காங்க. சரியா? ரொம்ப சின்ன குழந்தைகள் மற்றும் முதியோர்கள் வரலாம். சரியா? பெண்களே வரலன்னா அங்க சொல்லலையே. அவங்க இந்த ப்ராசஸை ஃபாலோ பண்றாங்க. நீங்க வந்து அந்த மேல் அட்டென்ஷன் இது வந்து பெண்களே வரக்கூடாது, இது வந்து இவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஒரு அரசியல். ஏன் எவ்வளோ ஐயப்பன் கோயிலுக்கு பெண்கள் போலாமே, அந்த பர்டிகுலர் சபரிமலையில இதை காலகாலமா வந்து ஃபாலோ பண்றாங்கன்னா நீங்க ஏன் ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடாது? ஆப்வியஸா ரெஸ்பெக்ட். 1000 வருஷம் எனக்கு தெரியல எவ்வளவு வருஷமே தெரியல, அதெல்லாம் தாண்டி அந்த கோவில் இருக்கு. அது ஒன்றும் பெண்கள் ஐயப்பன் அவர்கள் மணிகண்டன் அந்த லார்ட் ஐயப்பாங்கிற ஒரு ஹிஸ்டரி வரலாறு இருக்கு, அதை படிங்க. படிச்சா உங்களுக்கு தெரியும் அது ஏன் இவ்வளோ ஃபாலோ பண்றாங்க, அது ஏன் இப்படி இருக்கு. அங்க வாபருக்கான ஒரு இது இருக்கு, ஷ்ரைன் இருக்கு, லீலா அப்படின்னு சொல்லிட்டு அது வரலாறு படிங்க. நான் இப்ப சொல்லி அதை காம்ப்ளிகேட் பண்ண விரும்பல. இந்த வரலாறுலாம் நீங்க படிச்சீங்கன்னா அதை ஏன் அவங்க அதை ஃபாலோ பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். அது தெரிஞ்சுக்காம நீங்க என்னன்னா ஒரே மைண்ட் செட், ஜெண்டர் இன்இக்வாலிட்டி, உடனே எவ்வளவு இடத்துல நடக்குது அது, அங்கெல்லாம் நீங்க பேசுறது இல்ல. ஏன் இங்க ஆளுங்கட்சியா இருக்க இங்கே நடக்குது அது, மற்ற மாநிலத்துல எவ்வளவு விஷயத்துல நடக்குது, ஜெண்டர் இன்இக்வாலிட்டி எல்லாம் ஈக்குவலா ட்ரீட் பண்றாங்க, வைக்க வேண்டிய இடத்துல வச்சு என்னென்னமோ பண்றது இல்ல, அதுக்கெல்லாம் யாராவது குரல் கொடுக்குறாங்களா? அது என்ன தெய்வ நம்பிக்கையில நீங்க வந்து எடுத்துட்டு வரீங்க அதை. இது வந்து பாருங்க ப்ரோ, இந்த மாதிரி நம்பிக்கை வந்து பல கோயில்ல இருக்கு. நான் ஏன் பேசுனா நம்ம தான் பேசணும். சவுத்துல தான் அவ்வளவு கோயில்கள் இருக்கு. தமிழ்நாட்டிலும் கேரளாலையும் நீங்க வந்து உலகத்திலேயே கணக்கெடுத்தாலும் அவ்வளவு கோயில்கள் கிடையாது. நம்ம தான் பேசணும். அதெல்லாம் நம்மளுக்கு நம்பிக்கைகள் இருக்கு. அந்த நம்பிக்கை என்னைக்கு தப்பா போயிருக்கு. சரியா? திருநள்ளாறு இருக்கு, சனீஸ்வரர் போயிட்டு வழிபாடு பண்ற கோவில், அது உண்மை இல்லைங்கிறீங்களா? எவ்வளவு பேர் அது பாசிட்டிவிட்டி வந்து நடந்திருக்குங்கிறாங்க. திருப்பதிக்கு ஏன் மாசம் வாரம் போறவங்களாம் எதுக்கு போறாங்க? வேலை இல்லாம போறாங்களா? அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, அந்த நம்பிக்கையை அவங்க நம்புறதுனால அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்குது. இந்த மாதிரி பல கோயில்கள் இருக்கு. நான் பேசிட்டே போனேன்னா எனக்கு வந்து பல யுகங்கள் கூட ஆகும். ஒரு கோயிலையும் அவ்வளவு விசேஷங்கள் இருக்கு. திருவண்ணாமலையில கிரிவலம் போறோம், எதுக்கு போறோம்? இந்த மாதிரி எல்லா நம்பிக்கையிலையும் வந்து சுப்ரீம் கோர்ட் தலையெடுத்தா நம்ம வந்து எதுவுமே பண்ண முடியாது. எல்லாமே வந்து பிரச்சனையா தான் தெரியும். இது காலகாலமா ஃபாலோ பண்றதுனால காலகாலமா அதே இதை நம்ம வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து ஏன் பண்றீங்க, எதனால பண்றீங்க அப்படிங்கிற, அதுவும் இல்லாம அவங்க வந்து வேற ஒரு ஸ்டேட்ல இருக்காங்க, வேற ஒரு ஆஃப்ல இருக்காங்க. சரியா? இந்தியால அவங்களுக்கு வந்து இங்க என்ன ப்ராசஸ், இப்ப நம்மளுக்கு அங்க என்ன ப்ராசஸ் நடக்குன்னு தெரியாது. ஆனா எவ்ரி சவுத் இந்தியன் வந்து நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணுவோம். அவங்களோட இப்ப அந்த நார்த்ல இருக்கிற கோயில் போனீங்கன்னா அவங்க என்ன ரூல்ஸ் போட்டாலும் அதை நம்ம வந்து மதிப்போம். அதுல என்ன ஹிஸ்டரியோ கேட்போம். நம்ம வந்து ஹிஸ்டரியை கேட்கறவங்க, குவெஸ்டின் பண்றவங்க கிடையாது. நான் பார்த்த வரைக்கும் அப்படிதான். நான் நார்த்ல எவ்வளவு கோயிலுக்குலாம் போயிருக்கேன், நான் அந்த ஹிஸ்டரியை நான் வந்து குவெஸ்டின் பண்ணதே கிடையாது. அப்படி ஏதாவது டவுட் இருக்குன்னா அதை படிச்சு தெரிஞ்சுப்பேன். சரியா? ஏன் அதை ஃபாலோ பண்றாங்கன்னா அதை வந்து பிரமிச்சு தான் பார்ப்பேன். ஒரு விஷயத்தையும் இப்படி இருக்கா அப்படி இருக்கா, காலகாலமா வந்து சொல்லிட்டு வராங்களா, அதை தானே நம்பணும். காலகாலமா சொல்றத ஒரு சில விஷயங்கள் வேற மாதிரி இருக்கலாம். ஆனா இது வந்து நான் என்ன கூட்டு போன குருசாமி எல்லாம் 35 இயர்ஸ் வருஷம் போறவர். நான் இப்ப என்னால ஏதோ ஒரு சூழ்நிலையால போக முடியல. அவரு எவ்வளவு கதைகள் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவர் என்ன வேலை வெட்டி இல்லாம இருக்காரா? நான் 5 வருஷம் போனேன், எனக்கே எவ்வளவு தெரியும்னா அவருக்கு எவ்வளவு விஷயங்கள் தெரியும். அவர் இதனால என்ன பயன், நீ அந்த 41 நாள்ல எப்படி உன்னை நீ ரீசெட் பண்ற, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. அதுல ஏன் அந்த பெண்கள் அலௌடு கிடையாதுங்கிறதுக்கும் ஒரு ரீசன் சொல்றாரு. நீ வந்து உன்னோட ஃபோக்கஸ் வந்து அந்த பிரம்மச்சாரி மோட்ல நீ இருக்கணும் 41 நாள். அப்பதான் உனக்கு வந்து அந்த கடவுள் நிலையை நீ வந்து அட்லீஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அடையலாம் முடியாது, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். நீ போயிட்டு வரதுனால உனக்கு லைஃப்ல ஒரு சேஞ்ச் இருக்கும். அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன்.
அங்க இருக்கும் போதே நான் உணர்ந்தெல்லாம் பார்த்துருக்கேன். சரியா? அது சொன்னா புரியாது. அது வந்து நம்ம சொன்னோம்னா இப்ப சங்கியமானுங்க, இல்ல வந்து கடவுள் நம்பிக்கை இருக்கிறவன் எல்லாம் சங்கினா நான் இருந்துட்டு போறேன். சரியா? நீ சொல்லிக்கோ, நீ சொல்லாம போ. இந்த என்னோட நம்பிக்கைக்காக ஒரு கட்சி வந்து குரல் கொடுக்குதுன்னா அந்த கட்சியை நான் ஆதரிக்கிறேன். அது வந்து அவங்க என்ன மாற்று கொள்கை வேணாலும் வச்சுக்கிட்டோம். இந்த சமயத்துல அவங்க குரல் கொடுக்குறாங்களா, நான் வந்து சரி தேங்க்யூன்னு சொல்றேன் அந்த இடத்துல. இப்ப பினராயி விஜயன் வந்து இதுக்கு இந்த தீர்ப்புக்கு சாதகமா தான் ஆதரவா அவர் அப்போ இப்ப வந்து இந்த தீர்ப்பு வந்து இல்ல நீங்க வந்து அந்த ட்ரெடிஷன் எதுக்கு 2018 இப்போ வரைக்கும் என்ன பண்ணீங்க? உங்க அரசியலுக்காக மாத்திட்டீங்க. நான் என்னமா ப்ரோ சொல்றேன், சிறுபான்மையர்கள் ஓட்டுன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு அரசியல் பண்றாங்க. சரியா? அவங்களுக்கே பிடிக்கல இது. எவ்வளவு முஸ்லீம் லீடர்ஸ் முஸ்லீம் சப்போர்ட் பண்ணி நான் பார்த்திருக்கேன். கிறிஸ்டியன் சப்போர்ட் பண்ணி, நான் சொன்னா நம்ப மாட்டீங்க, முஸ்லீம் கிறிஸ்டியன்ஸ் கூட வருவாங்க சபரிமலைக்கு. இந்த நம்பிக்கையை வந்து அவங்க நம்பி, அவங்க வேற ஒரு மதத்துல சேர்ந்தவங்க அவங்களே நம்பி வராங்களே, அவங்க குரல் கொடுத்துருக்காங்களே இது தப்புன்னு. அப்பெல்லாம் நீங்க எதுவுமே சொல்லல. இப்ப வந்து உங்க எலெக்ஷன் வருது, அந்த எலெக்ஷன் டைம்னால இல்ல அது தப்புங்கிறீங்க. ஏன்னா போன வாட்டி அவங்க 2018 அப்புறம் தோத்துட்டாங்க லோக்சபால. இப்ப வந்து அது திருப்பி அது கூட அரசியல் ஆதாயத்துக்காக தான். மக்கள் மேல இருக்கிற நம்பிக்கையின் மரியாதை காரணமா கிடையாது. அதாவது நம்ம பாக்குறோம் இல்லையா தொடர்ச்சியா இந்த திராவிட இயக்கங்கள், இந்த திராவிட கட்சிகள் ஈவேரா பேரை சொல்லிட்டு இருக்கிற இந்த மாதிரி ஆளுங்க வந்து சும்மா இருக்கிறவங்கள கடவுள் பக்தியோட கடவுள் நம்பிக்கை கொண்டு போய் கோயில்ல வழிபடுறவங்க எல்லாம் பார்த்து கூட சங்கின்னு சொல்றதும், அதே மாதிரி கடவுள் நம்பிக்கையை கொச்சைப்படுத்துறதும், கடவுள்களை கொச்சைப்படுத்துறதும், இந்த மாதிரியான வேலைகளை தொடர்ச்சியை செய்யறது மூலமா சாதாரணமா ஆன்மீகத்துல ஈடுபடக்கூடிய ஒரு சாதாரண இந்துவை கூட ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்டா மாத்திர வேலையை தான் இவங்க தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்காங்க. முதல்ல இவங்களை எக்ஸ்போஸ் பண்ணாலே எல்லாம் சரியாயிடும். இப்ப பாருங்க, அதுக்கு இந்த தீர்ப்பை வரவேற்றிருக்கிறவங்க யாருன்னா பாத்தீங்கன்னா இதெல்லாம் இந்த குரூப் தான். ஆமா ஆமா, இவங்க தான் வெல்கம் பண்ணிருக்காங்க. இது இன்னொன்னு என்னமா சொல்ல வரேன், இந்த கும்பல் தான் நம்மளுக்குள்ள அந்த யூனிட்டி இன் டைவர்சிட்டி தான் நம்மளோட அடையாளம். சரியா? இவங்க அதை வச்சுதான் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, இங்க இருக்கிறவங்கள பயமுத்துவாங்க, வந்துட்டா முடிஞ்சு போச்சு. நான் என்ன சொல்றேன், இங்க வந்துட்டா முடிஞ்சு போச்சு நீ ஏமாத்திட்டு இருக்கீங்க. அதே டைம் இங்க இருக்கிற எவ்வளவு கோவில்களை நீங்க வந்து இடிச்சிருக்கீங்க. உங்களுடைய எவ்வளவு தலைவர்கள் வந்து அதை சொல்லியிருக்காங்க. ஆமா, நேத்து நான் அங்க ஒரு முருகர் கோயில் அடிச்சேன், இங்க நான் ஒரு விநாயகர் கோயில் அடிச்சேன், எவ்வளவு பேர் சொல்லியிருக்கீங்க. டிஆர் பாலு சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான் இருக்கு. அவ்வளவு தைரியமா உங்களால பேச முடியுதுல்ல. அப்ப யாரு இதை பண்ணிட்டு இருக்கா? வந்துட்டா நீங்க காலிங்கிறீங்களே, நீங்க இங்க உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? திருப்பரங்குன்றத்துல ஒரு விளக்கேற்றத்துக்கு எவ்வளவு பிரச்சனை, அதுதான் சொல்ல வந்தேன். காலகாலமா வழிபடுற விஷயம் அது. ஹைகோர்ட்டே தீர்ப்பு கொடுத்ததுக்கு அப்புறமும் கூட அங்க இப்ப தீர்ப்பு அந்த விளக்கேற்ற வந்தவங்களை தடுத்து வச்சுக்கிட்டு 144 போட்டு வச்சுக்கிட்டு இவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ணி, சும்மா அங்க எந்த பிரச்சனையுமே இல்லாத ஒரு இடத்துல ரெண்டு மதங்களுக்குள்ள ஏதோ ஒரு பெரிய முட்டிட்டு இருக்கிற மாதிரி இவங்களா கிளப்பி விடுறது, வேணும்னே கிளப்பி விடுறது. விட்டுருந்தா ஸ்மூத்தா அன்னையோட முடிஞ்சு போயிருக்கு. இதுல அரசியல் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா பாஜக அரசியல் பண்ணுது சொல்றாங்க. ஆனா பாஜகவோட அதிகமா அரசியல் பண்றது இந்த திராவிட இயக்கங்களும் இந்த திமுகவும் தான். கண்டிப்பா ப்ரோ, உண்மை நீங்க பேசுறது. நான் என்னமா சொல்றேன், உங்களாலேயே ஹைகோர்ட்டை எதிர்த்து அங்க இருக்கிற சீஃப் ஜஸ்டிஸ்லாம் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ், அவங்க இதுக்கு சாதகமா தீர்ப்பு கொடுத்தா அவங்க மேல ஒரு அடையாளத்தை பூசிக்குது. சென்ட்ரல்ல ஆழ்ந்துட்டு இருக்காங்க, 3வது வருஷம் ஆழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களால சுப்ரீம் கோர்ட்டை எதிர்த்து எதுவுமே பண்ண முடியாதா? நீங்க என்ன சொல்லியிருப்பீங்க அப்போ? அதை பண்ணியிருந்தா நீங்க பண்ற மாதிரி அவங்க பண்ணியிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? பாத்தீங்களா, அதான் இதே டோன்ல சொல்லுவாரு, பாத்தீங்களா அப்படின்னு இருப்பல. இப்ப அவங்க அதை பண்ணாங்களா? 2018 இருந்து லீகலா ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. லீகலா இங்க வந்து ஆர்டர் போட்டதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்றீங்க? ஆளுங்களை வச்சு மேல அனுப்பாம பிரச்சனை பண்ணி யார் ஆர்டர் போட்டாங்களோ அவங்களுக்கே சவால் வருது. அது தப்பு. யாரு இங்க இருக்கிற சீஃப் ஜஸ்டிஸுக்கே குரல் கொடுப்பாங்களாம். இவங்களாம் பெரிய இது கிழிச்சிட்டாங்க, உலகத்துக்கு எவ்வளவு சேவை பண்ணி அவங்க வந்து இந்த ஆர்டர் தப்பு அப்படிம்பாங்களாம் பதிலுக்கு. அதான் இவங்க கொள்கையை நான் எப்படிமா சொல்றேன், இவங்க தான் பிரச்சனைக்கு காரணமே. நம்ம எல்லாம் ஒற்றுமையா தான் இருக்கோம். இந்த மாதிரி சக்திகள் அவங்களோட அரசியல் ஆதாயத்துக்கு அங்க இருக்கிற அங்கங்க இன்னசென்ட்டான ஆளுங்களை ட்ரிகர் பண்ணி விடுறது. பாத்தீங்களா அப்படின்னு. இந்த காலகாலமா என்ன வழிபடுறோமோ அதுக்கு மரியாதை கொடுக்க முடியல, அந்த சென்டிமெண்ட்டுக்கு மரியாதை கொடுக்க முடியல. அப்ப நீ என்ன இதெல்லாம் நீ பண்ணனா என்ன? ஆபியஸா மக்கள் மேல மரியாதை கிடையாது. ஒருத்தனை சொல்லுங்க, சவுத்துல இருக்கிறவங்க இவ்வளவு பேர் இருக்கு. ஆந்திரால இருந்து எவ்வளவு பேர் சபரிமலைக்கு போயிட்டு இருக்காங்க, தமிழ்நாட்டுல இருந்து எவ்வளவு பேருங்க. ஒரு ஓட்டிங் எடுப்போமா? சவுத் இந்தியா ஃபுல்லா போறாங்க. நான் பிரமிச்சுதான் பாத்துருக்கேன். வீட்டுக்கு ஒருத்தங்களா நான் போய் பாத்துருக்கேன். சரியா? எவ்வளவு பேர் இருக்கும், எவ்வளவு பாப்புலேஷன் இருக்கும். ஆல்மோஸ்ட் 60-70% ஆஃப் த பாப்புலேஷன் வந்து சபரிமலை விஷயம் தெரியாமையோ, சபரிமலை கடவுள் ஐயப்பன் யாருன்னு தெரியாமையோலாம் இல்லை, எல்லாருக்குமே தெரியும். இவங்க இதை வச்சு அரசியல் பண்ணிட்டு இவங்க நல்லா தின்னுக்கிட்டு வாழ்க்கையை ஓடிட்டு இருக்காங்க. சரியா? அதாவது நம்ம சொல்றது என்னன்னா, உனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைன்னா நீ மூடிக்கிட்டு இரு. உன்கிட்ட யாரும் கருத்து கேட்கல. என் கடவுள் எப்படிப்பட்ட ஆளு, என் கடவுள் யாரு, எங்களுடைய கோயில் இது என்ன அப்படிங்கிறது, இந்த பாரம்பரியம் என்னன்றத பத்தி உன்கிட்ட கருத்து கேட்கல. ஆமா, நீ மூடிட்டு நீ வேலையை பாரு. நீ அதை விட்டுட்டு வந்து நீ யார், உனக்கு தான் நம்பிக்கை இல்லைல்ல,
இப்போ அதை விட்டு எதுக்கு நம்பிக்கை இருக்கிறவன வந்து விமர்சனம் பண்றதும் அந்த பக்தியை கேவலப்படுத்துறதும் அதே மாதிரி என்ன சொல்றது ஒரு மாதிரி கொச்சைப்படுத்துற மாதிரி பேசுறதும் இது அதான் இவங்க தான் இருக்கிறதுல விஷச்செடி திராவிடம் இருக்குது இல்லையா இந்த திராவிடம் தான் எல்லாத்தையும் கெடுக்கிற விஷச்செடி மோசமான மைண்ட் செட் மோசமான மைண்ட் செட் இப்படி பேசிட்டு கருணாநிதிக்கு போயிட்டு தைராய்டு வைப்பாங்க அதான் இந்த கும்பல் இருக்கு தெரியுமா பஞ்சாங்கம் போட்டு வெளில வரும் ஒரு சைடு வந்து திருப்பரங்குன்றம் விளக்கு ஏத்தாதான்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா வேற ஒரு முருகர் கோயிலுக்கு துர்கா ஸ்டாலின் போயிட்டு அங்க விளக்கு ஏத்திட்டு இருப்பாங்க இவங்க அரசு டபுள் ஸ்டாண்டர்டு குடும்பத்துல யாருக்குமே வந்து நேர்மை அப்படின்னா என்னன்னே தெரியாது எல்லாத்தையும் வச்சும் காசு பார்க்கணும் ஹிப்போக்ரசி ப்ரோ வேற ஒண்ணும் இல்ல வெறும் இதே தான் அங்கேயும் கேரளாலையும் அதே தான் நான் என்னமா சொல்ல வரேன் இது மாறிட்டே வருது இது வந்து இட் டேக்ஸ் டைம் தான் நான் ஒத்துக்கிறேன் ஆனா இது மாறிட்டே வருது நீங்க வந்து மாட்ட போறீங்க ரொம்ப தூரத்துலாம் இல்ல இந்த எலெக்ஷனே நீங்க பாருங்க என்ன நடப்பாங்க அதான் இப்போ 2018 ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க இப்படி வந்து பெண்கள் உள்ள நுழையலாம் அப்படின்னு தீர்ப்பு நுழையலாம் பட் அதுக்கப்புறமா அங்க நிறைய பிரச்சனை எவ்வளவு பெண்கள் மதிச்சு போகாமலாம் இருந்திருக்காங்க இதெல்லாம் நாங்க போக மாட்டோம் அவங்க ஆர்டர் கொடுத்தாலும் நாங்க வரவங்களாம் யாருன்னு பாத்தீங்கன்னா பெண்கள் அவங்களுக்கு இந்த ஹிஸ்டரியே தெரியாது அவங்க வந்து வந்துட்டு போவாங்க அவங்க அறியாமையில கூட வந்துட்டு போவாங்க ஆனா இதோட ஹிஸ்டரி தெரிஞ்சவங்க யாருமே சவுத்லயோ இருக்கிறவங்க யாருமே போயிருக்கவே மாட்டாங்க 2019 ஒரு 2 பெண்கள் மட்டும் உள்ள போனதுனால ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஆச்சு அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன் அது கூட இவங்க ஆளுங்களை தான் அனுப்பிச்சு விட்டுருப்பாங்க புரியுதா நீங்க போங்க பிரச்சனையை கிளப்பி விடுறதே இவங்க தான் ப்ரோ அதனால பாப்போம் இப்போ இந்த தீர்ப்பு வந்து இன்னும் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா போகலாம் அப்படின்ற மாதிரி இல்ல கொஞ்சம் ஒரு மாதிரி டைலூட்டடா இருக்குன்ற மாதிரி தான் ஆமா இப்போ அந்த 9 ஜட்ஜ் பெஞ்ச்ல வந்து அவங்க சொல்லுவாங்க இதை அலோவ் பண்ணலாமா வேணாமாங்கிறது இப்போ அப்கமிங் டேஸ்ல நமக்கு தெரிஞ்சிடும் பாசிட்டிவா வரும்னு நான் நம்புறேன் சரி ப்ரோ பாப்போம் என்னதான் 1000 ஆண்டுகள் 2000 ஆண்டுகள் கடந்து இந்த மாடர்னைசேஷன்லாம் வந்து இந்த மாதிரி புரட்சி எல்லா விதமான டெக்னாலஜி எல்லாமே வந்தாலும் கூட மக்களுடைய நம்பிக்கை பாரம்பரியமா பின்பற்றி வரக்கூடிய அதெல்லாம் வந்து மதிக்கணும் ஒருத்தரோட நம்பிக்கை வந்து உனக்கு ஏத்துக்கலையோ பிடிக்கலையோ அதுக்கு மதிப்பு கொடுக்க பழகணும் அப்படிங்கறதா என்னுடைய கருத்தும் சோ இது ஒரு ட்ரெடிஷனா இருக்கு ஆமா இது ஒரு நம்பிக்கை சரியா இது வந்து நேத்து இன்னைக்கு இப்ப எவ்வளவு நம்பிக்கை எல்லாம் இருக்கு நேத்து வந்த நம்பிக்கை எல்லாம் எவ்வளவோ நிறைய இடத்துல பாத்துட்டு இருக்கோம் 1000 கணக்கான வருஷங்கள் இது வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்ச நான் சொன்னேன் என் குருசாமி 35-40 வருஷம் போனவர் எனக்கு தெரிஞ்சு 40 வருஷம் என்னோட குருக்கே அது தெரியுது அவரோட குருக்கு ஒரு 50 வருஷம் இந்த மாதிரி போயிட்டே இருந்தீங்கன்னா அது போயிட்டே இருக்கும் இவ்வளவு வருஷமா அதை வந்து ஃபாலோ பண்ணி தான் இருக்காங்க இது திடீர்னு வந்துட்டு இல்ல அது தப்பு இது வந்து நான் வெல்கம் பண்றேன் இது வந்து ஒரு பெரிய ஒரு புதிய புரட்சியா பாக்குறேன்னு இவங்க சொல்றவங்களாம் இவங்களாம் அரசியல் பண்றாங்க தயவு செஞ்சு நம்பாதீங்க என்ன யாருக்கு என்ன நம்பிக்கை இருக்கோ அந்த நம்பிக்கைக்கு மரியாதை கொடுங்க ஒரு சில இது லாஜிக்கலா இல்லைனாலும் அவங்க திருப்திக்காவது நீங்க மரியாதை கொடுங்க ஏன்னா இந்த மாதிரி எவ்வளவு விஷயங்கள் வந்து லாஜிக் இல்லாம நிறைய பேர் நம்புறாங்க அது வந்து தப்புன்னு சொல்லலாம் ஆனா இது வந்து ஹிஸ்டோரிக்கல் இது வந்து நீ இல்லைன்னு சொல்றனா நீ வந்து எவ்வளவு வரலாறு ஸ்டோரிஸ் இருக்கு அது படி இதெல்லாம் படிச்சுட்டு தெரிஞ்சுட்டு இதை பத்தி நம்ம கமெண்ட் பண்ணலாம் சும்மா ஒரு 4 பேர் சொல்றாங்கன்னா 5வது ஆளா நம்ம பேசுறது கண்டிப்பா தப்புன்னு தான் நான் பாக்குறேன் பார்க்கலாம் ப்ரோ ஏன்னா என்னதான் வந்து தீர்ப்பு நீதிமன்றம் கொடுத்திருந்தாலுமே சட்டம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் ஃபாலோ பண்ணிருக்காங்க அதுக்கே அப்ரிஷியேட் பண்ணணும் சரியா சட்டம் போட்டிருக்கு அந்த சட்டத்தை மதிச்சிருக்காங்க யாருக்கும் சந்தோஷம் இல்லை அந்த சட்டத்தினால ஆனா சட்டத்தை மதிச்சிருக்காங்கல்ல தொடர்ந்து சட்டம் வெளியாவே அதை வந்து வேணாம் இதை நீங்க எடுக்கணும்னு தான் சொல்றாங்களே தவிர யாரும் அங்க போயிட்டு கூலிப்படையோ அமிச்சு இல்ல கும்பல் அமிச்சு என்ன ஆனா பாத்துக்கலாம் யார் சீஃப் ஜஸ்டிஸ் அவங்களுக்கு ஒரு லெட்டர் போடு அவங்களுக்கு வந்து நம்ம இருக்கிற அலையன்ஸ் கட்சி தலைவர்கள்லாம் வச்சு அவங்களுக்கு குரல் கொடு நீங்க பண்ணது தப்பு அப்படின்னு அதெல்லாம் யாரும் பண்ணல சரியா எப்படி லீகலா ஃபைட் பண்ணுமோ அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க இப்பயும் அதுக்கு தான் பேரு இன்னும் லீகல் ப்ரொசீஜர்ஸ் தான் போயிட்டு இருக்கு ஓகே ப்ரோ பார்க்கலாம் தீர்ப்பு எந்த மாதிரியான தீர்ப்பு வருதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னதான் தீர்ப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்க சட்டத்தை எல்லாம் பார்த்தாலும் பெரும்பான்மை மக்களுடைய சென்டிமெண்ட் பெரும்பான்மை மக்களுடைய என்ன ஓட்டத்தையும் ரிக்வெஸ்ட் பண்றேன் கன்சிடர் பண்ணிட்டு பண்ணானா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதா நம்மளுடைய கோரிக்கை நன்றி ப்ரோ.